பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் தொடர்பு கொண்டு இருக்கிறது காதல் விஷயங்கள். உங்களுக்கு அஃபையருக்கான சுச்சுவேஷன் ஒரு பக்கம் ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். நம்முடைய மதம், இனம், ஜாதி, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா அது திருமணத்தில் மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இது ஒவ்வொருடையும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும், போத் ஆர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். சரி, பிஸ்னஸ் எல்லாம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுவுமே சுமாராக தான் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்லதொரு பேர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க. எதில் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குதுன்னா அதிலேருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலம். பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுடைய ஃபீல்டில், சர்வீஸில் அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு அடுத்தவங்க பேர் வாங்கணும், அப்படி தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை வச்சுருக்கணும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுற மாதிரி ஒரு தோற்றம் அடைக்க வாசிங்க. இந்த வாரத்தில் நண்பர்களால் நன்மை எல்லாம் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் கலந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுடைய